அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினமொரு தகவல் எண் 829. தலைப்பு பூமி பந்து தொடரார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பூமியை மட்டுமே உயிரினங்கள் வசிக்கக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். இந்த பூமி பந்தின் மீது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மண்ணிலிருந்தே நாம் படைக்கப்பட்டோம். நம்முடைய ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய முதல் மனிதரும் முதல் இறை தூதருமான அவர்களை இறைவன் மண்ணினால் படைத்தான். அவர்களிருந்தே அவருடைய துணைவியான ஏவாள் என்று சொல்லக்கூடிய ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அந்த இருவரிலிருந்து தான் ஆண்களாக பெண்களாக நாம் பழகி பெருகிருக்கின்றோம். இந்த பூமியிலேயே அல்லாஹ் உயிர் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமியிலேயே அல்லாஹ் உயிரெடுத்து இந்த பூமியிலேயே அடக்கம் செய்யப்பட்டு இந்த பூமியிலிருந்தே திரும்ப கேள்வி கணக்குக்காக விசாரணைக்காக எழுப்பப்படுவோம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவசியமற்ற சில விஷயங்கள் குறித்து கேள்வி கேட்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டிருந்தோம். எனவே இந்த தடையை அறிந்திராத கிராமவாசிகளில் புத்திசாலியான ஒருவர் வந்து நபி அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும், நாங்களும் அதை செவியுற வேண்டும் என்பது எங்கள் ஆசையாக இருந்தது. அவ்வாறே ஒரு நாள் கிராமவாசிகள் ஒருவர் வந்து, முஹம்மதே, உங்கள் தூதர் ஒருவர் எங்களிடம் வந்து அல்லாஹ் உங்களை மனித இனம் முழுமைக்கும் தூதராக அனுப்பியுள்ளான் என்று நீங்கள் கூறுவதாக கூறினாரே, எங்களிடம் அது உண்மையா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்று கூறினார்கள். அந்த கிராமவாசி வானத்தை படைத்தவன் யார் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று பதிலளித்தார்கள். பூமியை படைத்தவன் யார் என்று அவர் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று சொன்னார்கள். இந்த மலைகளை நட்டு வைத்து அதில் உள்ளவற்றை உருவாக்கியவன் யார் என்று கிராமவாசி கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்றார்கள். அவர் அப்படியானால் வானத்தை படைத்து பூமியையும் படைத்து இந்த மலைகளை நட்டு வைத்த அல்லாஹ் மீது ஆணையாக அவன்தான் உங்களை தூதராக அனுப்பினானா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று சொன்னார்கள். அவர் இரவிலும் பகலிலும் நாளொன்றுக்கு 5 வேளை தொழுகைகள் எங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளன என்று எங்களிடம் கூறினாரே உங்களுடைய தூதர், அது உண்மையா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்றார். உங்களை தூதராக அனுப்பியவன் மீது ஆணையாக அல்லாஹுதான் உங்களுக்கு இவ்வாறு கட்டளையிட்டானா என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். தொடர்ந்து அவர், நாங்கள் எங்கள் செல்வங்களிலிருந்து ஜக்காத் வழங்குவது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று உங்கள் தூதர் கூறினாரே என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்றார்கள். உங்களை தூதராக அனுப்பி வைத்தவன் மீது ஆணையாக அல்லாஹுதான் இவ்வாறு உங்களுக்கு கட்டளையிட்டானா என்று அந்த கிராமவாசி கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார். அவர் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதம் நோன்பு நோற்பது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று எங்கள் தூதர் கூறினார். உங்களிடம் இருந்து வந்த தூதர் கூறினாரே என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்றார்கள். உங்களை தூதராக அனுப்பி வைத்த அல்லாஹ் மீது ஆணையாக இவ்வாறு அல்லாஹுதான் உங்களுக்கு கட்டளையிட்டானா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார். மேலும் உங்கள் தூதர் எங்களில் வசதி படைத்தோர் இறை இல்லம் காபாவில் ஹஜ் செய்வது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று கூறினாரே என்று கேட்டார். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மைதான் என்றார்கள். பிறகு அந்த கிராமவாசி, உங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பியவன் மீது ஆணையாக இவற்றை விட நான் அதிகமாக்கவும் மாட்டேன், இவற்றிலிருந்து எதையும் குறைக்கவும் மாட்டேன் என்று கூறிவிட்டு திரும்பி சென்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் கூறியதில் இவர் உண்மையாளராக இருந்தால் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார் என்று கூறினார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 10வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான்,
யுக முடிவு நாள் பற்றிய அந்த செய்தி அவனிடமே இருப்பதாக. நிச்சயமாக அந்த கியாம நேரம் பற்றிய ஞானம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. அவனே மழையையும் இறக்குகிறான், இன்னும் அவன் கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் அறிகிறான். நாளை தாம் செய்வது சம்பாதிப்பது எது என்பதை எவரும் அறிவதில்லை. தாம் எந்த பூமியில் இறப்போம் என்பதையும் எவரும் அறிவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், நுட்பமிக்கவன். 31வது அத்தியாயத்தின் 34வது வசனம் இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.